கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் 72 வசனம். சங்கீதம் 119 வசனம் 72. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மிக முக்கியமான ஒரு வசனம். தாவீதினுடைய அறிக்கை, தாவீதினுடைய விசுவாசம். தாவீது கடவுளை தன் வாழ்க்கையில் எந்த இடத்தில் வைத்திருக்கிறார் என்பதை அப்படியே படமெடுத்து காண்பிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட அருமையான கர்த்தருடைய வார்த்தை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாவீது குறிப்பிடுவது என்ன? அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் என்று சொல்லி அங்கே தாவீது தனக்கு இந்த உலக பிரகாரமாக இருக்கின்ற செல்வ செழிப்பை இங்கே கடவுளோடு ஒப்பிட்டு பார்க்கின்றார். கடவுளோடு கூட ஒப்பிட்டு சொல்லுகின்றார், எனக்கு ஆயிரம் பொன்னும் வெள்ளியும் இருப்பதை காட்டிலும் என்று குறிப்பிடுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நாம் இந்த உலகத்தில் ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இவையெல்லாம் நமக்கு அத்தியாவசியமாக இருக்கிறது. இதற்காக எல்லா முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேகர் அதற்கென்று எடுத்துக்கொள்கிற முயற்சிகளை நாம் பார்க்கின்றோம். பல முறை இப்படிப்பட்டதான பொருளாதாரத்தை குறித்து பேசும்பொழுது நான் மிகவும் சின்சியராக நான் அட்மிட் பண்ணியிருக்கிறேன், ஒத்துக்கொண்டிருக்கின்றேன். பொருளாதாரம் இன்றியமையாதது. பொருளாதாரம் மிக 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 அவசியமானது. இந்த உலகத்தில் நான் சுகமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது. பணம் இல்லை என்றால் ஒரு நாய் கூட நம்மை மதிக்காது என்று ஒரு மனிதன் சொல்லியிருந்தார். அது மிக உண்மைதான். பணம் இல்லாத ஒரே காரணத்தினால எத்தனை இடத்துல புறக்கணிக்கப்படுகிறோம், அவமதிக்கப்படுகிறோம். அப்படியே ஜஸ்ட் லைக் தட் என்று அப்படி தூக்கி எறியப்படுகின்றோம், உதாசீனப்படுத்தப்படுகிறோம் என்பதை தனிப்பட்ட வாழ்க்கையில் மிக அதிகமாய் உணர்ந்த ஒரு மனிதனாகத்தான் நான் இங்கே பேசி கொண்டிருக்கின்றேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு பொன் வெள்ளி போன்ற நமக்கு அத்தியாவசியமான சுக வாழ்வை தருகின்ற இந்த பொருளாதாரம் மிக மிக அவசியம். ஆனால் அது மட்டுமே வாழ்க்கை அல்ல. அல்லது அப்படிப்பட்டவைகளை உடையவர்களாக நாம் இருந்துவிட்டால் இந்த உலக வாழ்க்கை நமக்கு சுகமாக இருந்துவிடும். அது மாத்திரமல்ல, எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் நாம் நினைத்ததையெல்லாம் சாதித்து விட முடியும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லவே இல்லை. ஆகவேதான் இதை அறிந்த கர்த்தருடைய தாசனாகிய தாவீது, அதுவும் தாவீது யார்? சாதாரண ஒரு மனிதன் அல்ல, ஒரு ராஜா. அவரிடத்தில் இல்லாத பொன் இல்லை, அவரிடத்தில் இல்லாத வெள்ளி இல்லை, அவரிடத்தில் இல்லாத அதிகாரங்கள் இல்லை. அவ்வளவு இருந்தும் அவர் சொல்லுகிறார், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிறோம், நீர் விளம்பின வேதம் எனக்கு நலம். ஆண்டவரே, எனக்கு மூட்டை மூட்டையாய் அல்லது கிலோ கணக்கில் எனக்கு வெள்ளியும் பொன்னும் இருப்பதை காட்டிலும் உம்முடைய திருவாயிலிருந்து மலர்ந்த வார்த்தைகள் தான் ஆண்டவரே முக்கியம். நீர் விளம்பின வேதம், நீர் பேசின அந்த வேத வசனங்களாகிய அந்த வார்த்தைகள் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் பேசின வார்த்தையில் என்ன இருக்கிறது? அது பொன் வெள்ளியை காட்டிலும் அவ்வளவு விலையேற பெற்றதா என்றால் ஆம். அந்த இரகசியத்தை தாவீது அறிந்திருந்தார். ஆகவே தான் ஒன்றுமே இல்லாத அந்த ஆடுகளுக்கு பின்பதாய் போய் கொண்டிருந்த அந்த மனிதன்
ராஜாவாக முடிந்தது. இன்றைக்கு நான் உழைத்தால்தான் பெரியவனாகிவிட முடியும் என்று சொல்லி உழைப்பவர்கள் தோல்வியிலும் அவமானத்திலும் நிற்பதை நாம் கண்கூடாக அநேக முறை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பணத்தை கொண்டு எதை வேண்டுமென்றாலும் சாதித்து விடுவேன் என்பவர்கள் வெட்கப்பட்டு நிற்கிறதை நாம் சமீபத்தில் அநேகரை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஒரு மனிதன் பிடித்து கொள்ள வேண்டியது எது தெரியுமா? தன் உயிராக நினைக்க வேண்டியது எது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. கடவுளுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறதே, அந்த வார்த்தையை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். ஏன்? அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாய், நம்மை உயர்த்துகிற வார்த்தையாய், நமக்கு வேண்டிய எல்லா விதமான நன்மைகளையும் கொண்டு வருகிற வார்த்தையாய் இருக்கிறது. ஒரு கடவுளுடைய பிள்ளை அவன் எந்த நிலையில் இருந்தாலும் கடவுளுடைய வார்த்தையை மாத்திரம் வைராக்கியமாய் அவன் பிடித்து கொள்வானானால், வாழ்க்கையில் அவன் தரை மட்டத்தில் இருந்தால் கூட அவன் வெட்கப்பட்டு போகாதபடி கடவுள் அவனை தூக்கி நிறுத்த வல்லவர். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாக அவன் வாழ்க்கையை மாற்றும், உயர்த்தும், ஆசீர்வதிக்கும். இதை அறிந்த தாவீது குறிப்பிடுகின்றார், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிறோம், நீர் விளம்பின வேதம் எனக்கு நலம். அந்த வார்த்தையின் மூலமாகத்தான் ஆண்டவரே நான் இந்த உலகத்தில் வாழ முடியும், ஆசீர்வதிக்க முடியும். ஆகவே உம்முடைய வார்த்தை பற்றி கொள்ளுகிறேன். காரணம், கடவுள் தம்முடைய வார்த்தையை தாண்டி அவர் ஒன்றும் செய்யவே மாட்டார். அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படியே செய்கின்ற ஆண்டவர். ஆகையினால் நாம் கர்த்தருடைய வார்த்தை பிடித்து கொள்வோமானால் கர்த்தர் நிச்சயமாய் அவர் சொன்னபடியே நம்மை ஆசீர்வதிப்பார். பொன் வெள்ளி ஒரு நாள் கைவிடும், கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது. ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை பற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரையா. இந்த உலகத்தில் இருக்கிற பொன்னும் வெள்ளியும் ஒரு நாள் இல்லாமற் போகலாம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை மாத்திரம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்குமானால், உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையாய் மாறுமானால், அந்த வார்த்தை எங்களை வெட்கப்படுத்தாத ஆண்டவரே. ஆகவே எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்தில் தருகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் பொறுப்படுத்திக்கொண்டு உம்முடைய வார்த்தையின்படியே எங்களை உயிர்ப்பித்து ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி அருளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.